Next, I call Rilwan Attai to give motivational speech to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எவ்வளவோ மோட்டிவேஷனை கேட்டிருப்போம். முயற்சி செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும், தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும், தைரியத்தோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் உயர முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் நம்மளால் முயற்சி செய்ய முடியும். நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் எல்லாமே நமக்கு சேரும். ஒழுக்கம் இல்லாட்டி இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு முக்கியமாக ஒழுக்கம் வேணும். அப்படி அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லாட்டி அவன் ஜெயிக்கிறத நினச்சும் கூட பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு ஒழுக்கன்றது இருக்கணும். நீங்கள் ஒரு ஒழுக்கமான ஆளாக மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா முதல்ல தெளிவாக இருக்கணும். எப்படி தெளிவாக இருக்கிறது? உங்களை ஒழுக்கமாக இருக்க விடாமல் இருக்கிறவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளே யார் உங்களை ஒழுக்கமாக இருக்க விட மாட்டேங்கிறா அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி அவனை நீங்கள் மாற்றணும். உங்களுக்குள்ளே யார், அந்த எந்த விஷயம் உங்களை ஒழுக்கமாக இருக்க விடாமல் தடுக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இரண்டாவதாக சொல்கிறாங்க ஒழுக்கத்தை பற்றி. ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சரியான பாதையில் இருக்கணும். அது ஆர்ட் ஆஃப் வாட்டில் என்ற புத்தகத்தை என்ன சொல்கிறாரு, சன் பேசின்றவர் சொல்கிறாரு, உங்கள் எதிரியை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறிவீர்கள். அறிந்தால் 100 போர்கள் நடந்தாலும் அனைத்து போர்களிலும் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள்னு சொல்கிறார். நம்மளை ஒழுக்கத்தோடு இருக்க விடாமல் தடுக்கிறது 2 விஷயங்களை சொல்கிறாங்க. நம்மளை ஒழுக்கத்தோடு இல்லாமல் இருக்கிற அந்த எதிரிகளில் 2 விஷயமா இருக்குது. அது நம்ம கூடயே இருக்குது. முதலாவதாக கோடட் ஃபார் கம்ஃபர்ட். மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையில் பொதுவாகவே சௌகரியமான வாழ்க்கையை தான் எதிர்பார்ப்பார்கள். அது மனிதர்களுடைய ரத்தத்திலேயே கலந்ததாகத்தான் இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், குளிரான காலமாக இருந்தாலும் சரி வெயிலான காலமாக இருந்தாலும் சரி நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நமக்கு எப்பயுமே சௌகரியமான வாழ்க்கையாக தான் இருக்கணும்னு மனிதர்கள் நினைப்பார்கள். நம்மளுடைய ஆழ்மனது எப்பொழுதுமே ஒரு சௌகரியமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு பெரிய மாளிகையில் இருக்கார், அவர் பெரிய பணக்காரராக இருக்கார், நிறைய செல்வங்களும் இருக்குது. ஆனால் அந்த செல்வங்கள்லேருந்து அவர் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அவருடைய வீட்டில் நிறைய எலிகள் தொல்லையாக இருக்குது. இப்படி எலிகள் தொல்லையாக இருக்குன்னு சொல்லி அந்த எலிகள் அவருடைய உணவை சாப்பிட மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய பணத்தையும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் அவர் நண்பர் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்திருக்கிறப்ப இப்படிலாம் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எலி தொல்லையாக இருக்குது. இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அந்த நண்பர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் நான் 2 பூனையை வாங்கி விட்டேன், அந்த அப்போருந்து எலிகள் தொல்லையை எங்கள் வீட்டில் இல்லை, நீயும் அதை ட்ரை பண்ணி பாருனாரு. சரி நண்பர் சொல்கிறானே, நான் இவரும் சில பூனைகளை வாங்கி விடுறாரு. இந்த பூனைகளால் நம்ம வீட்டில் இனி எலி தொல்லையே வராதுன்னு நினச்சி அந்த பூனைகளை கொஞ்சம் விற்கிறாரு, நல்ல உணவுகளை கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு சௌகரியமான வாழ்க்கையை கொடுக்குறாரு. எதுக்கு? அந்த பூனைக்கு கொடுக்குறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழியுது, அந்த எலிகள் தொல்லை குறையவும் இல்லை, அந்த எலிகள் பெருகி கொண்டே தான் இருந்துச்சு, எலிகளின் தொல்லை அதிகமாக கொண்டே தான் இருந்துச்சு. என்ன காரணம் தெரியல. நம்ம நண்பர் சொன்னார், பூனைகளை நீங்கள் வாங்கி விட்டால் எலிகளோட தொல்லையெல்லாம் இருக்காது, நம்ம வீட்டில் என்ன பூனைகள் இப்படி வாங்கி விட்டு எலிகள் தொல்லையாக இருக்கேன்னு சொன்னப்போ அப்போ இவன் ஒன்றும் புரியலை. அவன் நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்போ நான் பூனையெல்லாம் வாங்கி விட்டேன், ஆனால் எலிகள் தொல்லை குறைஞ்ச மாதிரியே தெரியல, ஒன்றும் அதிகமாகி கொண்டே தான் இருந்துச்சுன்னப்போ அப்போ அவர் சொன்னார், என்னுடைய பூனையை நான் ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் விடுறேன், அப்புறம் நீங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லுன்னு இவருடைய அந்த 2 பூனையை விட்டு 2 நாள் விடுறாரு. விட்டதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தா அந்த எலிகள் ஒவ்வொன்றே அந்த 2 பூனையை பிடிச்சிட்டு வந்து அந்த எலிகளெல்லாம் இதாக்கிருச்சு. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, நம்ம பூனையும் நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா உணவை தானே போட்டோம், நம்ம பூனை மட்டும் ஏன் இந்த எலிகளை பிடிச்சிட்டு வரல, ஆனால் இவருடைய பூனை மட்டும் எப்படி இந்த எலிகளை பிடிச்சிட்டு வருதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவர் நண்பர்கிட்ட கேட்குறாரு, நானும் என்னுடைய பூனைகளை நல்லா கொஞ்சம் சௌகரியமாக தான் வளர்த்தேன், ஆனால் அது எந்த எலிகளையுமே பிடிச்சிட்டு வரலையே, உன்னுடைய பூனை மட்டும் எப்படி பிடிச்சிட்டு வந்துன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் என்னுடைய பூனையை கொஞ்சம் வெல்லாம் மாட்டேன், அதுக்கு உணவெல்லாம் அதிகமாக போட மாட்டேன், அதனால தான் என்னுடைய பூனை அந்த எலிகளை பிடிச்சிட்டு வந்துச்சு, ஆனால் நீ உன்னுடைய பூனையை உன்னுடைய பூனைகளுக்கு நல்ல உணவை போட்டு அதற்கு நீ சௌகரியத்தை பழகி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பசியில் இருக்கும் பூனைக்கு தான் உணவுடைய மதிப்பு தெரியும், அதனால தான் எலியை பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு 20,000 மட்டும் சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, நல்லா தங்குற இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் எனக்கு இந்த 20,000 சம்பளத்துலேயே ரொம்ப நாள் நான் இந்த வேலையில் இருக்கேன்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கம்ஃபர்ட்டான இடத்துல இருக்கேன், இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு இந்த 20,000 சம்பளம் இருந்தாலுமே எனக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஆனால் வாழ்க்கையில் டெவலப் ஆகாமல் இருக்கிறன்ற அந்த கம்ஃபர்ட்டுன்றதுக்கு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம ஒழுக்கமாக இருக்கிறத தடுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சௌகரியமான அந்த வாழ்க்கை தான். ரெண்டாவதாக சொல்கிறாங்க ஃபியர் ஆஃப் சக்ஸஸ். சில பேர் யோசிப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியே போயிடுமா, நான் நினச்ச விஷயங்கள்லாம் என்னால் அடைய முடியுமான்னு பயந்துட்டு இருப்பாங்க. எனக்கு இது கிடைக்காதா, நான் இதில் ஜெயிப்பேனா தோப்பேனான்ற ஒரு ஃபியர் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இப்போவே யோசித்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பயன்றது எப்பயுமே போகாது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம ஆகி போயிடும். ஆக நீ பயப்படாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளுடைய சௌகரியமாக இருக்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோனால் நமக்கு தந்தவர்கள் பூர்வானாக. வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.